ஒரு அரைக்கோள வடிவ பாத்திரம். உள்புறமும் வெளிப்புறமும் 2 சைடுமே என்ன பண்ண பூசணும்னு சொல்றாங்க. ஒரு அரைக்கோள பாத்திரத்துக்கு நம்ம என்னன்னா முதல்ல எவ்வளவு வந்து பரப்பளவு. பரப்ப கண்டுபிடிக்கணும் ரைட்டா? அதாவது ஏரியாவ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் பரப்ப கண்டுபிடிக்கணும்? மொத்த பரப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் அத வச்சு வந்தீங்கன்னா, டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சு, அதுல என்ன பண்ணலாம்னா, எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்னா, நம்மளால எடுக்க முடியும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரைக்கோளம் இருக்குன்னா, அதோட பரப்பு நார்மலா வந்து அந்த ஃபார்முலால அரைக்கோளத்தோட ஏரியாக்கான ஃபார்முலா இருக்கும் பாத்தீங்களா? ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டூ அரைக்கோளம். அரைக்கோளத்தோட ஃபார்முலா வந்து 2 பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா இது வந்து அரைக்கோளம். அதாவது வந்து கர்வ்டா தானே இருக்கு. அதனால வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவ வந்து நான் எடுத்துக்கிறேன். இத எடுத்துட்டு இந்த இது மட்டும் பண்ணக்கூடாது. அவன் என்ன சொல்றான்? உள்புறம், வெளிப்புறம். இது வந்து உள்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. வெளிப்புறம் செய்யறதுனால என்ன பண்ணா இன்டு 2 போட்டுக்கிறேன். ஏன்னா உள்புறத்தோடது 2 பை ஆர் ஸ்கொயர். அப்ப இன்னொரு 2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வருமா? அதனால 2 பை ஆர் ஸ்கொயர் இன்டு 2 போட்டுக்கிறேன். அப்ப என்ன வரும்? 4 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்ப ஏரியா ரைட்டா? ஏரியா என்பது பரப்பளவு. மொத்த பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து 4 பை ஆர் ஸ்கொயர். ஏன் வந்து 4 பை ஆர் ஸ்கொயர் போறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து சொல்றேன். இப்ப இத வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏரியா வந்து கண்டுபிடிக்கலாம்ல. எப்படி ஏரியா கண்டுபிடிக்கலாம்? அவன் ரேடியஸ் வந்து குடுத்தான். 3.5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? 4 இன்டு 5 யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. 22 பை வந்து 7 அப்படின்னு இருக்கு. ஆர் வந்து என்ன? 3.5 ஸ்கொயர் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப 3.5 நல்லா கவனிங்க. 3.5 ஸ்கொயர் போட்டுன்னு வச்சுக்கோங்க. 12.25 அப்படின்னு வரும். இப்ப 12.25 இருக்கு. இத நம்ம 7ஆல அடிச்சோம்னா, 7 12.25ல அடிச்சோம் அப்படின்னா, 1 7 7 அப்படின்னு வரும். 1 வரும். 7 வரும். 5 அப்படின்னு வரும். இப்ப ஃபைனலா நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, இங்க 4 இருக்கு 22. அப்ப 88 ரைட்டா? 88 இன்டு 1.75 அப்படின்னு வரும். 88 இன்டு 175 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க. 88 175 அப்படின்னு பண்ணோம்னா, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, 154 அப்படின்னு வரும். அப்ப என்ன ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். எதோட ஏரியா? அந்த அரைக்கோளத்தோட மொத்த ஏரியா வந்து 154ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் என்ன சொல்லியிருக்கான்? 10 சென்டிமீட்டர் தானே. நல்லா கவனிங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான்? 10 சென்டிமீட்டருக்கு 15 ரூபானா, மொத்தமா இருக்கிற ஏரியாவுக்கு எவ்வளவு வரும்னு கேட்டிருக்கான். உள்புறம், வெளிப்புறம். உள்புறம், வெளிப்புறம் 2யும் சேர்த்து வர வர பரப்பளவு பார்த்தீங்கன்னா 154. அப்ப என்ன சொல்லலாம்னா, நல்லா கவனிங்க. இதுல ஒரு குரூஷியலான பாயிண்ட் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சென்டிமீட்டர் ரைட்டா? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 15 ரூபாய் செலவாகுதுன்னா, மொத்தமா இருக்கிற 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரைட்டா? அப்ப 154 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்? அதானே கேட்கறாங்க. இது எக்ஸ்ன்னு வச்சு என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸா வேணும்னா 15 இன்டு 154 இன்டு கீழ 10 அப்படின்னு போடுவேன். இப்ப 154 இன்டு 15 இந்த இடத்துல ஏதாவது 154 இன்டு 15 போட்டோம்னு வச்சுக்கலாம். நமக்கு என்ன வரும்? 2310 வரும். கீழ 10 இருக்கு. 0 0 போயிரும். அப்ப 231 வரும். அப்ப என்ன மீனிங்னா உங்களுக்கு மொத்தமா செலவாகுது 231 ரூபாய் செலவாகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். ஏன் இந்த பேட்டர்ன்ல எடுக்கணும்னு உங்களுக்கு புரியணும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா பொறுமையா பாருங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப குரூஷியல். நிறைய சில்லி மிஸ்டேக் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ல பண்ணுவோம். அதனால தான் சொல்றேன்.